கேட்டு பறை மீது கம்பீரமாய் பரிவேட்டை அறிவார் ஐயனாரே ஐயனாரே அரைக்கலம் காத்தவரை ஐயனாரே சந்தனத்தில் போட்டு வச்சு சாய்ந்த கொண்டை போட்டுக்கிட்டு சல்லறையை கட்டிக்கிட்டு சந்தோஷமாய் வாராரையா ஐயனாரே ஐயனாரே அரைக்கலம் காத்தவரே ஐயனாரே ஐயனாரே அரைக்கலம் காத்தவரே ஐயனாரே சந்தனவன் கைய செய்ய வீரமும் கைய செய்ய வணக்கம், என்னோட பேர் ராதிகா. நான் தேனியிலேருந்து வரேன். இங்கே வந்து குத்துவிளக்கு பூஜை தேனி போடி வழிபாட்டு குழுவினர் சார்பாக நாங்கள் வந்து இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் மாமா வந்து கற்பையா நாடார் இதை ஆரம்பித்தது. இன்றைக்கி இந்த விளக்கு பூஜை நம்ம எதுக்கு விளக்கு பூஜை நடத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாயங்காலம் இருவேளையும் விளக்கு போட்டு நம்ம வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, சாமி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், எப்பயுமே நிரந்தரமாக நம்ம கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து விளக்கேற்றுவோம். இன்றைக்கி 1000 பேர் இங்கே விளக்கேற்றிருக்கிறோம் அப்படின்னா, எல்லோரும் ஒருமுக பிரார்த்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலன் வந்து இருக்குது. இப்போ இந்த ஒருமுக பிரார்த்தனை வந்து எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, நாம் மட்டும் இல்லை, எல்லாரும் ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த விளக்கு பூஜை நடத்துகிறோம். வணக்கம், நாங்கள் தேனியிலேருந்து வரோம். தேனி பக்கத்தில் காமாட்சிபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து வரோம். இன்றைக்கி வந்து நாங்கள் கலர் வெட்டு திருவிழா பார்க்குறதுக்காக கருக்குவேலை நாயனார் கோவிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி திருவிளக்கு பூஜை வந்து இங்கே நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து குதிரை ஊர்வலம் அடுத்து நடக்க போகுது. இதை தொடர்ந்து அடுத்த நாளைக்கு காலையில் நிறைய விழாக்கள் நடக்கும். அதை தொடர்ந்து மாலை 4:45 மணி அளவில் வந்து கலர் வெட்டு திருவிழா வெறும் விமர்சையாக இங்கே நடைபெறதா இருக்குது. கலர் வெட்டு வந்து ரொம்ப பெரிய திருவிழாவாக இங்கே நடக்கும். எங்கெங்கே இருந்தோ மக்கள் வந்து இந்த திருவிழாவை பார்த்து கற்குவேல் ஐயனை வழிபட்டு சென்றால் அவங்க வந்து குடும்பம் தலைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும், செல்வ செழிப்பாக இருப்பாங்க அப்படின்ற நிறைய நம்பிக்கையில் மக்கள் வந்து இங்கே வந்து சாமியை வந்து வழிபடுறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆச்சு. நான் தொடர்ந்து வந்து சாமியை வந்து பார்க்குறதுக்காக இந்த கலர் வெட்டு திருவிழாவில் வந்துடுவேன். நானும் ரொம்ப ஈகராக நாளைக்கு எப்படி திருவிழா நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் இதை டிவியில் பார்க்குற எல்லாத்துக்கும் கற்குவேல் ஐயனோட நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்கட்டும்னு சொல்லி நாங்களும் நினைக்கிறோம். தேங்க்யூ. தொழுது அடுத்த நாள் எல்லா நிகழ்ச்சியும் நல்லா நடைபெற அருள் புரிந்து காலையில் கோலை போட்டு இப்போ குத்து விளக்கு பூஜை, அடுத்து சாமி ஊர்வலம் 1001 இது எங்களுக்கு அருள் புரிந்து அனைவரையும் காக்கட்டும். நன்றி, வணக்கம்.